சார் நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்குள்ளே கொண்டு சேர்க்கணும்ல. நீங்கள் இல்லை சார், செப்னியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டு. முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ணுறேன். நான் திருவண்ணா எம்எல்ஏ பேசுகிறேன். சரி, அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம், முறையாக இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? ஓ, அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யார் வண்டி ஓனரா? யாரு சார்? நீங்கள் இதில் எப்படி மேனேஜராக இவங்க பேர் என்ன சார்? ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் பணியை தொடங்கிய காலத்திலிருந்தே சர்ச்சையில் சிக்கி வருகிறார். கடந்த மாதம் தாவேகா கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரை அதே கட்சியைச் சேர்ந்த 2 நபர்கள் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததால் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினராக சரவணனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீண்டும் புகார் அளித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திமுகவினர் 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் லாரி கொண்டு தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை சரவணன் முன்வைத்தார். இதற்காக அவருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நேற்றைய தினம் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி பகுதியில் ரேஷன் பொருட்கள் வைத்திருக்கும் குடோனுக்கு சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அங்கு ரேஷன் பொருட்கள் ஏற்றி செல்வதற்கு தயாராக இருந்த லாரியை சோதனை செய்தார். அப்போது லாரியின் டயர்கள் மிகவும் மோசமாக இருந்ததாக கூறி சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த காட்சிகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது மட்டுமல்லாமல் கிண்டல் கேலிக்கும் ஆளாகியுள்ளது. இந்த நிலையில் தாவேகா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக சரவணன் இதற்கு முன்பு அன்னை விஜி சரவணன் மக்கள் நல அறக்கட்டளை என்ற பெயரில் பல்வேறு பணிகள் செய்து வருகிறார். குறிப்பாக தினமும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவில்லாத நபர்களுக்கு உணவு வழங்குதல், குடிநீர் இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குதல், ஆதரவில்லாமல் இறந்தவர்களுக்கு சொர்க்கரதம் ஏற்பாடு செய்து அதில் அவர்களை கொண்டு சென்று நல்லடக்கம் செய்தல் என பல்வேறு பணிகள் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஆதரவில்லாமல் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்ய சட்டமன்ற உறுப்பினர் வைத்துள்ள அமரர் ஊர்திதான் தற்போது பேசுபொருளாகி வருகிறது. நேற்றைய தினம் ரேஷன் பொருட்களை கொண்டு சென்ற லாரியின் டயர் சரியில்லை என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டுமல்லாமல் லாரியின் எண் அளிக்கப்பட்டிருப்பது குறித்து அங்கிருந்தவர்களிடம் விளக்கம் கேட்டார். ஆனால் அவர் அறக்கட்டையில் உள்ள அமரர் ஊர்தியில் உள்ள வாகன எண் போலி எண் என்பது தெரிய வந்ததை அடுத்து சமூக வலைதளங்களில் சட்டமன்ற உறுப்பினர் கேலி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த அமரர் ஊர்தியில் TN 76Y6253 என்ற எண்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எண் ஹீரோ ஸ்பிளெண்டர் என்ற இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணாகும். தன்னுடைய அறக்கட்டளையின் வாகனத்திலேயே போலி நம்பரை வைத்துள்ளதால் திருட்டு வாகனத்தில் சொர்க்கரதமா என்று சமூக வலைதள வாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே தாவேகா அமைச்சர் கீர்த்தனா பேசியது பெரும் சர்ச்சையாகி முடிவடையாத நிலையில் தாவேகா மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரின் செயலும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் கேட்பதற்காக சட்டமன்ற உறுப்பினரை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை.